வந்த பால தட்டின கையோட தடுமாறி பேட்டை விட்டுருப்பாரு. பேட்டு போனா என்னன்னு நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்த பாபரை வர சொல்லிட்டு ஓட்ட முடிக்க ரெண்டு ரன் எடுத்துடணும்னு வெறி கொண்டு நான் ஸ்ட்ரைக்கர் கிரீஸை நோக்கி வெடுக்குன்னு ஓடினவரு வெறிச்சாலையற்ற கால விடாம கபடி பிளேயர் மாதிரி சாஷ்டாங்கமா குடிஞ்சு கையால தொட்டிருப்பாரு கோட்டை. தொட்ட கையோட அக்கறைக்கு போய் 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு ரன் என்னன்னு பார்க்கும்போது அகம் டிவில பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சி. அன்னைக்கு பேட்டை விட்டுட்டு கோட்டை தொடணும்னு ஓட்ட முடிச்சவரு 4 இன்ச் கேப்ல ரன்னை கோட்டை விட்டாருங்கிறதே போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் காட்டி கொடுத்தது. ஷார்ட் ரன் ஓடிட்டாருன்னு நடுவர்மார்கள் ரன்னை கேன்சல் பண்ண வெக்குன்னு ஓடி வேஸ்டா போச்சேன்னு மனுஷனும் வெக்ஸ் ஆயிட்டாரு. அந்த ஆங்கிள் பாக்குறதுக்கு ஐபிஎல் டிக்கெட் 15,000 ரூபா, ஆனா அங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஒரு 5 ரூபா தான். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன வேணா சொல்லலாம், ஆனா அவங்க ஹேட் அனதர் ஐடியால. அன்னைக்கு தலைவனை சோதனை சுத்தி அடிக்கல. தலைவனே 2024 ஆப்கானிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச் அது. அப்ப ஸ்ரீலங்கன் டீமுக்காக பேட்டிங்ல அன்லக்கி ஸ்டார் ஆஞ்சலோ மேத்யூஸ் அடிச்சு பொழந்துகிட்டு இருந்தாரு. 141 ரன் அடிச்சு 1.5 செஞ்சுரி நெருங்கிட்டு இருந்தவரு ஏபிடி ஆச்சரியப்படுற மாதிரி வைடு பால்ல ஒரு ஷாட் ஆடினாரு. கிளீனா பாலும் 4 லைனை நோக்கி வந்தது. ஆனா பால் போயிட்டு இருக்கும் போதே அப்படின்னு சத்தமும் வந்தது. என்னதான் ஆச்சுன்னு கேமராவை திருப்பி பார்த்தா சமீப காலமா சோதனைகளால சுத்தி அடிக்கப்படுற மனுஷன் ஸ்டம்பையும் சுத்தி அடிச்சிட்டாரு. விளைவு விழுந்த பெயில்ஸை பார்த்துட்டு விரக்தியா உட்காந்துட்டு இருந்தவரு 1.5 செஞ்சுரியை போடுறதுக்கு முன்னாடியே அவுட் விட்டாரு. அவர் கையிலேயே விட்டாரு பாவத்தை. அன்னைக்கு பேட்ஸ்மேன் ஓங்கி அடிச்சாரு. எல்லாரு கண்ணும் மேல போச்சு. ஆனா பால் எங்க போச்சு? ஆஸ்திரேலியால மேல மூடி போட்ட மாதிரி இருக்க மார்வல் ஸ்டேடியத்துல பிபிஎலோட 13வது சீசன்ல நடந்த மேட்ச்ல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு ஹோபர்ட் ஹரிகேன்ஸும் மெல்பர்ன் ரெனகேட்ஸும் விளையாண்டு இருந்த அந்த மேட்ச்ல டாம் ராஜர்ஸோட ஓவர்ல மெக்டெர்மாட்ங்கிற பேட்ஸ்மேன் மேல தூக்கி அடிச்சிருப்பாரு. அப்பல போன பால கப்புனு புடிச்சிடலான்னு ஃபீல்டரும் பாத்துக்கிட்டே இருக்க உயர சென்ற பால் உழவே இல்ல. ஆடியன்ஸ் எல்லாம் எங்க காணோன்னு பாக்க ஃபீல்டர்ஸ் எல்லாம் திக்காகி நெய் தேனான்னு சொல்ல சிக்கிக்கிட்ட பாலுக்கு சிக்ஸர் கொடுத்திருப்பாரு அம்பையரு. அன்னைக்கு ஓங்கி அடிக்க போய் உட்காந்துக்கிட்ட பாலு மேட்ச் முடியற வரைக்குமே திரும்ப வரல. ஊருப்பட்ட ஃபீல்டர் ஏகப்பட்ட நேரம் சும்மா இருந்து ஒரே ஒரு பாலத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது சமீபத்துல, அதாவது 2024 ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல நடந்துச்சு. அப்ப ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது அவரை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காகவே பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி முழுசா 5 ஃபீல்டர்ஸ் நின்னுட்டு இருந்திருப்பாங்க. பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி டீம் ஒர்க்கா நின்னது தப்பு இல்ல, டெஸ்ட்ல நடக்கிற விஷயம் தான். ஆனா இது வரைக்கும் எந்த டெஸ்ட்லயும் பார்க்காத ஒரு டீம் ஒர்க் அந்த மேட்ச்ல காட்டியிருப்பாங்க. மண்டை காஞ்சு ரொம்ப நேரம் நின்றவங்களுக்கு வந்த பால் திறமையை காட்டுறதுக்கான வாய்ப்பா தெரிஞ்சிருக்கு. பாதி டீமே போய் ஒரு பவுண்டரி தடுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணிருப்பாங்க. ஏலியன் பேட்ஸ்மேன் 360 பிளேயர்லாம் நீங்க பாத்துருக்கலாம். 720 பிளேயரை பாத்திருக்கீங்க. அரை கிரவுண்டுக்கு இறங்கி வந்து நான்